அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹில் அலீம் நுஸல்லி வ நுஸல்லிம் அலா ரசூலிஹில் கரீம். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து ரமலானுடைய சட்டங்களையும் அந்த மாதத்தின் சிறப்புகளையும் பற்றி பார்த்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக ரமலான் முழுவதிலும் நோன்பு வைத்ததற்கு பின்னால் நாம் எல்லாம் கொண்டாடக்கூடிய ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள் என்று செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு சில கட்டாய கடமைகளையும் இன்னும் பல வகையான சுன்னத்தான காரியங்களையும் விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதன் வரிசையில் இந்த பெருநாள் என்று செய்ய வேண்டிய சுன்னத்தான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். இந்த சுன்னத்தான விஷயங்களை எல்லாம் இப்படி பட்டியலிடுவார்கள். அதிகாலையில் எழுந்திருப்பது, பல் துவக்குவது, குளிப்பது, புத்தாடை அணிவது, நறுமணம் பூசுவது, நம்மளால் இயன்ற அளவிற்கு தான தர்மங்களை வழங்குவது, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவது, பெருநாள் அன்று ஃபஜருடைய தொழுகையை நம்மளுடைய முஹல்லா பள்ளியில் நிறைவேற்றுவது, பெருநாள் தொழுகைக்காக வேண்டி ஈதுகா மைதானத்திற்கு விரைந்து செல்வது, ஈதுகா மைதானத்திற்கு போகும்பொழுது ஒரு பாதையிலும் திருப்பி வரும்பொழுது இன்னொரு பாதையிலும் வருவது, பெருநாள் தொழுகைக்கு போவதற்கு முன்னால் ஏதாவது இனிப்பு பொருளை சாப்பிட்டு போறது, இந்த பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி சரியான சதகுத்துல் ஃபித்ரை கொடுத்து விட்டு போவது, இதுவெல்லாம் இந்த பெருநாள் அன்று நாம் செய்ய வேண்டிய சுன்னத்தான காரியங்களாக இருக்கின்றது. அல்லாஹாலா இந்த அனைத்து சுன்னத்தான விஷயங்களையும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தது புரிவானாக. இதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சதகத்துல் ஃபித்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டாய கடமையாக்கியது. இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் பார்க்கலாம். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.